நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அண்ட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அலாஸ்காவில் நாளைக்கு சந்திக்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம். அடுத்தது சவுத் சைனா சீல என்ன நடக்குது, தென் சீன கடலில் பிலிப்பைன்ஸ் நேவியும் சைனானுடைய நேவியும் மோதிக்கிறாங்க. இதை பற்றின வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் கடந்த வாரம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. 8ஆம் தேதி தான் அவருடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சு. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. பாதுகாப்பு, கலாச்சாரம், பொருளாதாரம், இதை பற்றின நிறைய விஷயங்களுக்கு பல அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணாங்க. அவர் இந்த விஷயங்கள் நம்மளுடைய இந்தியாவோட சுற்றுப்பயணங்கள் எல்லாமே மேற்கொண்டது பார்த்தீங்கன்னா சைனாவை கடுப்பேற்றுச்சு. அவர் இங்கே இருக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, சவுத் சைனா சீல இந்திய நேவியும் பிலிப்பைன்ஸ் நேவியும் கூட்டா பயிற்சி பண்ணாங்க. ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போல்டா எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சைனாவோட பயங்கர எதிர்ப்பை கிளப்பிச்சு. என்ன காரணம் அப்படின்றத நம்ம டீப்பா போய் பார்ப்போம். சவுத் சைனா சீ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் சைனா பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறையும் பிலிப்பைன்ஸ் நேவியும் சைனீஸ் நேவியும் ஒருத்தவங்களை தோற்பிக்கிறது, மோதிக்கிறது, வாட்டர் கனன் வச்சு அடிச்சுக்கிறது, கம்பால தாக்கிக்கிறது, கத்தியால வெட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது பெரிய லெவல்ல சண்டை போடாம ஆனா ரெண்டு பேரோட வெறுப்பும் மோதல்லே வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் சவுத் சைனா சீல எல்லா நாடுகளுமே சொந்தம் கொண்டாடுறதுதான். எல்லா நாடுகளும் சொந்தம் கொண்டாடலாம், ஆனா அதை முழுமையா கட்டுப்பாட்டுல யார் வச்சிருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்னாச்சுன்னா, ஒரு பிலிப்பைன்ஸோடைய கோஸ்ட் கார்டு வெசல்ல 2 சைனீஸ் நேவியோட கப்பல்கள் துரத்த ஆரம்பிச்சாங்க. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த பிலிப்பைன்ஸ் உடைய கோஸ்ட் கார்டு கப்பல் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டு இவங்க 2 பேரையும் மோதிக்க வச்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் மிகப்பெரிய லெவல்ல ஸ்பார்க்கை உருவாக்குச்சு அந்த லொக்கேஷன்ல. நேத்து ஒரு ஜேர்னலிஸ்ட் டிராவல் பண்ண ஃபிளைட்டை சைனீஸோடைய ஏர்கிராஃப்ட் வழிமறிச்சு ஒரு மிரட்டல் விடும் தனமா குறுக்கும் நெடுக்கும் இப்படி அப்படியும் போச்சு. இது எல்லாமே எப்படி பார்க்கப்படுதுன்னா, சைனா பிலிப்பைன்ஸ் அந்த லொக்கேஷன்ல வரவே கூடாது, அவங்களோட நேவியோ அல்லது ஏர்ஃபோர்ஸோ எதுவுமே அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க செயல்படுறதான் காமிக்குது. ஏன் அப்படி பண்றாங்க, சைனா ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்குது அப்படின்றத இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த ரெட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சைனா கிளைம் பண்ற இடம். அவங்க எவ்வளவு பெரிய பார்டர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ப்ளூல இருக்கிறது வியட்நாம் கிளைம் பண்ற இடம். இது எல்லாமே எங்களுக்கு சொந்தம், இது வரைக்கும் நாங்க பேட்ரோல் பண்ணுவோம்னு வியட்நாம் சொல்றாங்க. கிரீன்ல இருக்கிறது பிலிப்பைன்ஸுக்கு கிளைம் பண்ற இடம். எல்லோல இருக்கிறது மலேசியா கிளைம் பண்ற இடம். அண்ட் சின்னதா ஒரு ஏரியாவை மட்டும் புருனே கிளைம் பண்றாங்க. இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுத் சைனா சீயோட 90% பாத்தீங்கன்னா சைனா தான் கிளைம் பண்ணுது. இதனாலதான் இங்க இருக்கிற எல்லா நாட்டுக்கூடையும் சைனாவுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம், அதாவது வடக்கு சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்சல் ஐலாண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த பார்சல் ஐலாண்டை வியட்நாமும் கிளைம் பண்ணுது, சைனாவும் கிளைம் பண்ணுது. ஆனா இப்போதைக்கு பார்சல் ஐலாண்ட் சைனாவோட கண்ட்ரோல் தான் இருக்கு. அது போக இந்த சைடு வந்தீங்கன்னா, அதாவது சவுத்துல வந்தீங்க அப்படின்னா, சவுத்துல சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கங்க ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்டை உருவாக்கி, அந்தந்த இடத்துல ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்டை உருவாக்கி அங்கிருந்து 200 நாட்டிக்கல் மைல், அதாவது 315 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடங்கள் எல்லாமே, அதாவது கடல் வளங்கள் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸை எல்லா கண்ட்ரிக்கும் நியர்பை போயிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸோடைய இடத்துல, அதாவது பிலிப்பைன்ஸ் கிளைம் பண்ற இடம் இந்த கிரீன்ல இருக்கிறது. அதை தாண்டி தான் சைனா கிளைம் பண்ணுது. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிலிப்பைன்ஸோட பார்டர் வரைக்கும் சைனாவோடைய அவங்க கிளைம் பண்ற இடம் இருக்கு. ஆனா அவங்களுடைய பார்டர், சைனாவோட பார்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது என்டையர் அந்த சவுத் சைனா சீயே அவங்களுடைய கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. இதனாலதான் ஒரு முறையும் வியட்நாமோட நேவி கூட உங்களுக்கு பிரச்சனை வருது, பிலிப்பைன்ஸோட நேவி கூட பிரச்சனை வருது, ஈவன் மலேசியா நேவி கூட பிரச்சனை வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அங்க இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸ் சைனாவால ஃபேஸ் பண்றாங்க. சைனாவுக்கு புருனே, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், தைவான் மற்றும் வியட்நாம் எல்லா நாட்டுக்கூடயும் அந்த எல்லைகள்ல பயங்கர பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. 2016ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் ஐநா சபையில ஒரு கேஸை கொண்டு போய் நிறுத்துறாங்க.
இந்த மாதிரி எங்களுடைய பார்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சிங்க் பண்றாங்க, கம்மி பண்றாங்க, எங்களுடைய கடல் மட்டத்துல வந்து இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு தங்குறதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனா வரையறுச்சிருக்கிற எல்லை கோடுகள் அது வந்து செல்லாது, அது வந்து உலக நாடுகளால அங்கீகரிக்கப்படாத எல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து ஏத்துக்கவே இல்லை. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் எங்களுடைய எல்லை, நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் கிட்ட இன்னமும் சீனா வந்து பிரச்சனை பண்ணி இதுக்கிடையில 2 நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, பிலிப்பைன்ஸை எந்த நாடாவது, பிலிப்பைன்ஸோட நேவியையோ இல்ல வந்து ஆர்மியையோ எந்த நாடாவது தாக்க வந்துச்சுன்னா அமெரிக்கா துணைக்கு வந்து நிக்கணும், அமெரிக்காவும் இந்த சண்டையில இறங்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அதனால நேற்று இந்த 2 விஷயமும், அதாவது பிலிப்பைன்ஸ் நேவியும் சைனீஸ் நேவியும் மோதிக்கின்றதுனால அண்ட் மேல ஏர்லயும் வந்து பிரச்சனையாச்சு இல்லையா. ஸோ இந்த காரணத்தாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேத்துல இருந்து சைனீஸோடைய நேவி ஷிப்ஸ் அங்க பேட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கடல் எல்லையை, அதாவது இந்த சவுத் சைனா சீயை ஏன் வந்து எல்லா நாடும் வந்து சொந்தம் கொண்டாட பாக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட $3.4 பில்லியன் அளவுக்கான வர்த்தகம் அந்த இடத்துல நடக்குது. அதாவது கடல் போக்குவரத்து அந்த சைட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த ஒரு கண்ட்ரி அந்த கடல்ல தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அப்படின்னா, அந்த வருமானம் எல்லாமே அவங்கள சார்ந்துதான் இருக்கும். அவங்களோட பர்மிஷன்ல தான் எல்லா கப்பலும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு கப்ப கண்ட மாதிரி இருக்கும், இல்ல டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த வருமானம் அவங்களுக்கு வரும்ன்றதுனால சைனா வந்து முழுக்க முழுக்க அந்த ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ண பாக்குறாங்க. அமெரிக்காவோட ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 11 பில்லியன் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் இருக்கிறதாகவும் அதோட மதிப்பு 190 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வளமான ஒரு இடமும் இந்த அளவுக்கு ஒரு செல்வம் கொழிக்கிற ஒரு கடல் வளமும் இருக்கிறதுனாலதான் சைனா வந்து அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க முன் வர்றது இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு அளவு இருக்கு. ஒரு கடலோடைய 90% தனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்க முடியாது. அப்ப இருக்கிற பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன நாடுங்க எல்லாமே அவங்க சர்வே ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. நான் வளர்ந்தா போதும், என்னோட நாடு வளர்ந்தா போதும், என்னோட வளங்கள் வந்து எனக்கு தான் சொந்தம், என்னோட வளங்கள் மட்டும் கிடையாது, அடுத்தவங்க வளர்த்தையும் நான் திருடிப்பேன் அப்படின்றதுதான் வந்து சைனாவோட முக்கியமான ஒரு கொள்கையாவே இருக்கு. இதுக்கிடையே ரஷ்ய பிரசிடென்ட் புத்தின் நாளைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சந்திக்கிறாரு அலாஸ்காவில். அவர் எப்படி டிராவல் பண்றாரு அப்படின்னா, ரஷ்யாவோட இருக்கிற ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பார்டர்ல இருந்து டிராவல் பண்ணி அலாஸ்காவுக்கு போறாரு. ஏன் அப்படின்னா, அவரால் நேட்டோ கண்ட்ரிஸ் அண்ட் ஐசிசியில் அங்கமா இருக்கிற கண்ட்ரிங்களோட ஏர்வேஸை யூஸ் பண்ண முடியாது. அப்படி அவர் யூஸ் பண்ணாருன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து வரலாம், இல்லை செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கு. அந்த ரீசனால அங்க வந்து அவர் டிராவல் பண்ணல. அவர் எப்படி டிராவல் பண்றாருன்னா, ரஷ்யாவோடைய கடகோடி, அதாவது ஜுகோஸ்டா பெனிசுலா அப்படின்னு சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்து டைரக்டா ஃபிளைட்ல அன்சோராயா அலாஸ்கா அப்படின்ற இடத்துக்கு அவர் போறாரு. ஸோ இந்த கடல், இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு நேட்டோ கண்ட்ரி மேலேயும் அவர் வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்காது. முழுக்க முழுக்க கடல் வழியா தான் போற மாதிரி இருக்கும். அமெரிக்கன் கடலை கடந்து அவரு போற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூட்டை சூஸ் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அலாஸ்கா முழுக்க அமெரிக்கனுடைய படைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. படைகள்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ், அதாவது அங்க நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆல்ரெடி அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அந்த ஏரியாவை வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. புத்தின் அவரோட பாதுகாப்புக்காக அவங்களுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிலை கொண்டு இருக்க போறாங்க. ஸோ உலகமே வந்து நாளைக்கு நடக்க போற இந்த ட்ரம்ப் அண்ட் புத்தினோட மீட்டிங்கை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நாளைக்கு ஒரு நல்ல சுமூக தீர்வு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நாளைக்கு நடக்க போற விஷயத்த நாளைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.